ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இன்னைக்கு எங்கடா கிளம்பிட்டுன்னு தானே பார்க்குறீங்க. காலையில் ரன்னிங்லாம் போயிட்டு வந்துட்டு காலைல குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அடுத்து புதுசாக ஏதாவது கிளைண்ட்டு யாரையாவது பார்க்கலான்னு தான் போய் கிளம்பிட்டோம். ஆமாங்க, இன்றைக்கி என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி எதுவுமே நமக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வெளில போய் புதுசாக ஏதாவது கஸ்டமர்ஸ் கிடைக்கிறாங்களா, இல்லை இன்றைக்கி ஏதாவது ஏர்னிங்ஸ் வருதான்னு பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். இப்போ எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேண்டு சம்மந்தமாக ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னு ஒரு கிளைண்ட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தாப்புல. அது சம்மந்தமாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு அது டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அந்த கிளைண்ட்டை பார்த்து பேச தான் வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படின்னு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா என்னடா எங்கேயோ உட்காந்துருக்க அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போன கிளைண்ட்டு பார்த்தவுமே பரவாயில்ல, ஆனால் எதுவும் ஏர்னிங்ஸ்லாம் இல்லை. நம்ம டீட்டெயில்ஸ் மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னென்னு தெரில, இந்த 3 நாளாமே நமக்கு ரொம்ப நார்மலாக தான் போயிட்டுருக்கு. நம்மளும் நிறையா எஃபர்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்மளால் எந்த ஒரு ஏர்னிங்ஸுமே பண்ண முடியலை. பரவாயில்ல, நம்ம அதுலேயுமே சோர்ந்து போயிடல. கொஞ்சம் டிப்ரெஸ்ஸாக தான் இருக்குது. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம். என்னன்னா இன்றைக்கி ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. சரி, அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படி எனக்கு தான் அப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன விஷயந்தான். என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே நம்ம கடவுள் மேலே நிறையா பேருக்கு நம்பிக்கை இருக்கும், சில பேருக்கு இருக்காது. நான் அந்த டாபிக்குள்ளே வரல. இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் முக்கியமாக நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, நம்ம கடவுளை நிறையா பேர் ரொம்ப நம்புகிறோம்ல. ஆனால் இன்றைக்கி நிறையா பெரிய பெரிய கோயில்கள், ஏன்னா இப்போ ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். திருச்செந்தூர் கடலில் ஒருத்தர் மூழ்கிட்டார். ஆனால் அவர் நார்மலாக வெளியில் எடுத்து ரொம்ப நேரம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இப்போ திரும்ப உயிர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தான். அதெல்லாம் ஓகே, நம்ம கடவுளை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறையா பேர் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அந்த கடவுளை பார்க்க போகிறது கூட ஒன்று, உங்கள்கிட்ட ஒரு நல்ல பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த கடவுளை பார்க்க போகிறது கூட உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். அதே நேரத்தில் நீங்கள் அல்லது ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கணும். ஏன்னா ஒரு பணம் இல்லாத ஒருத்தர் ஒரு கூட்டத்தில் எவ்வளவோ கூட்டத்துக்கு நடுவில் நின்று பல மணி நேரம் காத்திருந்து அந்த கூட்டத்தில் பார்க்குறத விட, நம்மெல்லாம் இதே ஒரு செலிப்ரிட்டி வந்தார்னா அவர் நேரடியாக ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கட்டும், இல்லை ஒரு நல்ல பணம் படைத்த ஒருத்தராக இருந்து ஒரு நல்ல பின்புலம் இருந்துச்சு அப்படின்னா, அவரை நேரடியாக அந்த இடத்துக்கு சாமியை பார்க்க நேராக போயிடுவார். ஏன்னா அவர்கிட்ட பணம் இருக்குது, அவர்கிட்ட பவர் இருக்குது அப்படிங்கிறதுனால. அப்போ கடவுள் முன்னாடி இது நீங்கள் எல்லாருமே சொல்லலாம், இது நம்ம இப்போ கடவுள் பண்ணலை அப்படின்னு. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, இது அரசியலான்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் இந்த மாதிரியான ஒரு அரசியல், அதாவது சில மதுபான கடைகளை வச்சு தான் இன்றைக்கி இருக்கிற அரசாங்கங்கள் சொல்கிற, எல்லா கட்சிகளும் சொல்கிற ஒரே விஷயம் மதுபான கடைகளை வச்சு தான் வருமானமே, அதை க்ளோஸ் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய விஷயத்த சொல்லுது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் கோயிலில் கூட நம்ம எஜுகேஷனை ஃப்ரீயாக கொடுக்க முடியல, மருத்துவத்தை முழுமையாக ஃப்ரீயாக கொடுக்க முடியல. ஆனால் அந்த கோயில்கள்லேயுமே ஏன் இன்னமும் இந்த பாரம்பரியம் பின்பற்றப்பட்டுக்கிட்டே வருது? அதாவது மனுஷனுக்குள்ளே எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இப்போ வருமானத்துக்காக இந்த ஏற்றத்தாழ்வை நம்ம கொண்டு வரலாமா? அப்போ ஒரு கோயிலில் வருமானம் வருது, காசு இருக்கிறவன் இந்த க்யூவில் போனால் நீ சீக்கிரம் பார்த்துடலாம், இல்லை நீ ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தால் பார்த்துடலான்னா, அப்போ இது 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 எந்த மாதிரியான அரசியல்னும் எனக்கு தெரியலை. இது எந்த மாதிரியான இறையாண்மைன்னு எனக்கு தெரியலை. கடவுள் முன்னாடி எல்லாருமே சமந்தானே. எந்த ஒரு தர்காலையோ எந்த ஒரு சர்ச்சிலேயோ இந்த மாதிரியான வழிபாடு முறை இல்லை. ஆனால் அதிகமான நம்ம பார்க்கக்கூடிய நிறையா பெரிய பெரிய கோயில்களில் இந்த முறை இன்னமுமே இருக்குது, நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்கே நீங்கள் இப்போ இவ்வளோ தூரம் நம்ம சிரமப்பட்டு போய் பார்க்குறது, அப்போ அந்த இடத்துல கடவுள் அங்கே இருக்கிற அந்த முருகனா, இல்லை அது யாராக எந்த சாமியாக வேணாலும் இருக்கலாம், இல்லை நம்ம கையில் இருக்கிற பணமா? ஆமாம், இன்றைக்கி நாள் ரொம்ப நார்மலாக தான் போச்சு. பரவாயில்ல, பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டே. நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுவோம்.